கரூருக்கு போய் பார்க்காம அவங்களை எங்க அழைச்சிட்டு வருது? நான் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், துணிச்சல் மிக்க தலைவரா இருக்கிறேன், எதையும் எதிர்கொள்வேன் அப்படின்லாம் காட்டுறதுல யாருக்கும் என்னால பாதிப்பு ஏற்படாம இருக்கிறது பிரதானமா இருக்கு. அப்போ திருச்சியிலாவது அட்லீஸ்ட் பாத்துருக்கலாம். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நீங்க பார்க்கலாம். அவர் எங்க சொல்றாரு அவர் பாக்குறாரு. அவர் ஏன் அங்க திருச்சியிலே பார்க்கல, அவர் ஏன் கரூர்ல பார்க்கல, ரவுண்டானா கிட்ட ஏன் பார்க்கல, அவர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஏன் பார்க்கல, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இஷ்டம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துல பார்க்கணும் விரும்புறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துல பார்க்க அவர் விரும்புறாரு. எல்லார்ட்டையுமே வந்து வீடியோ கால்ல பேசினாரு, எல்லாருக்குமே 20 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. அவர் வந்து பார்க்கணும்ன்றாரு, வாங்க சந்திப்போன்றாங்க. அது அவங்க வந்து பெரிய ஆர்வலோட கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? தமிழ்நாடு, இந்திய, உலகம் முழுக்கவே ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்ல துக்கம் அனுசரிக்கிறதோ ஒரு வளமை, ஒரு மரபு. ஆமா, அப்படிதான் பண்ணணும். ஆனா நம்ம வந்து ஊர் அப்படி இல்லையே. நம்ம என்ன செய்யறது? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அஜித்தோடைய வீடோ அனிதாவுடைய வீடோ ஒரு வீடு. அதனால ஒரு ராத்திரி 11 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வெளியே வந்துட முடியும். இது வந்து 27 வீடு. நீங்க ஒவ்வொரு வீடு கடந்தா 2வது வீட்டுல ஆள் கண்டுபிடிச்சோம். அப்ப திரும்பி ஒரு அசம்பாவம் நடக்கக்கூடாது. நடக்கிறதுக்காக 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. காவல்துறையில பண்ணணும். அதான் 27 வீட்டுக்குள்ள போகணும். ஒரு வீடு கிடையாது, 27 வீட்டுக்கு போலீஸ் அப்படி பர்மிஷன் வாங்கிடலாம்ல. கேட்டுட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். என்ன பண்றீங்க? அப்ப நீங்க வந்து ப்ரொசீஜர், எங்கள்ட்ட ப்ரொசீஜர் அப்படின்றீங்க. கோர்ட்டுக்கு போலாம்ல, அமல்படுத்தலாம்ல. நீங்க போங்க பாஸ். அவர் ஏன் கோர்ட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, ரோட்டு போய் அவருக்கு தான் பிரச்சனை. அவர் பார்த்து உங்கள்ட்ட சொன்னாரா எனக்கு பிரச்சனை? நான் திரு விஜய் வந்து உங்கள்ட்ட அழுதாரா? 27 குடும்பம் உங்களுக்கு அழுதாரா? விஜய் வந்து என்ன யாரும் பார்க்க விட மாட்டாங்க உங்களுக்கு கதறாரா? இல்ல 27 குடும்பம் பஸ்ல வரணும் கதறாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோர்ட்டுக்கு போலாமேனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் எப்படி பார்க்க போறாரு? அவர் கண்ணை மூடிட்டு பாக்குறாரு. தலைவர் சார், நீங்க ஆள போறவர் சார், ஓட்டு போடாத. ஆள போறதா சொல்றவர். நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? ஏன் கொலை பண்றீங்க? ஓட்டு போடுறது கொலை பண்றாங்க. கூப்பிட்டு பாக்குறது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க கதறி அழுதுட்டே இருங்க. என்ன பிரச்சனை? எதிர்க்கட்சி 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம் கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் சார். அது சிபிஐ விசாரித்து பார்த்தாரு, கூட்டு வந்து பார்த்தாரு, விசாரிக்குது. அவ்வளவுதானங்க. வழக்கு பதிவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதானங்க. வேண்டாம் தான சொன்னீங்க. எதுக்கு தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை தானே கேட்டீங்க? இது ஒவ்வொரு தடவையும் சந்தர்ப்பங்களை கேட்பாங்க. அது எப்படி கேட்பீங்க நீங்க? அது எப்படி கேட்பீங்க? ஆமா, அண்ணா நகர் சிறுமி வந்து பாலியல் உணர்ச்சிக்குள்ளாகும் போது வேண்டாம் சொல்லி கேட்பீங்க. திருப்பத்தூர் விஜய்க்கு நீங்களே அஜித்துக்கு நீங்களே கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? அதையும் கேட்க மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அவ்வளவுதான். நீங்க சரியான ஊபி. உங்களுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன். நீங்க வந்து சரியான